Hi students, in this video we are going to learn about chapter 14 continuation. Python get OPT module. So previous videos you learned about Python OS module and Python sys module. This video you are going to learn about Python get OPT module. The get OPT module of Python helps you to pass, split, command line options and arguments. This module provides two functions to enable command line argument parsing. ஸோ கெட் ஓபிடி மாடியூல் இதோட ஒர்க் என்ன அப்படின்னா நம்ம டெர்மினல் விண்டோவில் எல்லாமே கமாண்ட்ஸாக தான் கொடுப்போம். அந்த கமாண்ட்ஸ் எல்லாமே சிஸ் மாடியூல் யூஸ் பண்ணி நம்ம ஒரு அரேவாக நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க sys.argv அப்படின்ற மாடியூலில் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், கமாண்ட் லைன் அதாவது கமாண்ட் டெர்மினல் விண்டோவில் கொடுக்குற எல்லா கமாண்ட்ஸையும் நம்ம ஒரு அரேவாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அரே மீன்ஸு லிஸ்ட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இந்த கெட் ஓபிடி மாடியூலில் இதோட ஒர்க் என்ன அப்படின்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க லிஸ்ட்டை ஆப்ஷன்ஸாகவும் ஆர்கியூமெண்ட்ஸாகவும் ஸ்ப்ளிட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் த ஒர்க் ஆஃப் திஸ் கெட் ஓபிடி மாடியூல். ஸோ இதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா கெட் ஓபிடி டாட் கெட் ஓபிடி மெத்தடு. ஸோ கெட் ஓபிடி, this is a module. In this module we have a function get opt. So we have a function, so module name and function name is the same. So this method passes command line options and parameter list. So இந்த மெத்தட் என்ன பண்ணும், நம்மளோட லிஸ்ட் ஆல்ரெடி நம்ம கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அரேவாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அரே அப்படின்னா லிஸ்ட்டு. அது என்ன பண்ணும், கமாண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் தனியாகவும் கமாண்ட் லைன் ஆப்ஷன்ஸ் தனியாகவும் பேராமீட்டர் லிஸ்ட்டு தனியாகவும் ஸ்ப்ளிட் பண்ணும். இங்கே பார்ஸ் அப்படின்னா ஸ்ப்ளிட் அப்படின்னு மீனிங். ஸ்ப்ளிட் அப்படின்னா தனித்தனியாக பிரிக்கிறது. ஸோ we will see the syntax. First we have to write a opts, then a comma args is equal to, so opts அப்படின்னா command line option, args means arguments, that is a parameter list, is equal to get opt dot get opt. So this method, this function, it have a three parameters, argv comma options comma long underscore options. So this method, this function, it contains three parameters. So we will see what is that three parameters. So argv அப்படின்னா என்னது, so already in sys module argv contain the command lines. All the command line it is stored in the form of arrays, that is list. So that only we have in argv parameter. This is the argument list of values to be passed, splitted. So இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கிற லிஸ்ட்டை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். In our program the complete command will be passed as a list. ஸோ நம்ம என்னன்னு சொல்கிறோம், லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். எல்லா கமெண்ட்ஸும் எந்த ஃபார்மில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், இந்த ஃபார்ம் ஆஃப் a list, that is a array. Options, so option means the mode. So which mode, so already you know that we have two mode, one is the input, another one is the output. So we have to mention the mode in this place. This is a string of option letters that the Python program recognize as for input or for output. So we have to tell input output அப்படின்றத நம்ம சொல்லணும், இங்கே மென்ஷன் பண்ணணும் with the options like I or O. So I means input, O means output, that followed by a colon. For example, நான் வந்து output file mention பண்ணணும் அப்படின்னா I have to mention O colon. For example, input file means I have to mention I colon. So like that we have to mention here. Here colon is used to denote the mode. So colon நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம், மோடுக்காக வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இட் மென்ஷன் த மோடு. நெக்ஸ்ட்டு லாங் அண்டர்ஸ்கோர் ஆப்ஷன்ஸ். திஸ் பேராமீட்டர் இஸ் பாஸ்டு வித் எ லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ். இந்த பேராமீட்டரில் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ். இங்கே என்ன பேராமீட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம் மெயினாக பார்த்தீங்கன்னா C++ ப்ரோக்ராமோட பாத், அதாவது அந்த C++ ப்ரோக்ராம் எந்த பிளேஸில் ஸ்டோராக இருக்கோ அந்த பிளேஸோட பாத் வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுவோம். Argument of long option should be followed by an equal to sign. So இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு we mention the
path of the C++ file name. So end we mention the equal to sign. In our program, the C++ file name will be passed as a string, and I also will be passed along with to indicate it as the input file. So what we do, end of that file name we mention is equal to sign. Beginning of that file name we mention I. Why we are mentioning I means it is an input file, so we are going to pass the C++ program as an input file, so that's why we have to mention I. So these three parameters we have in this get opt function. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா OPTS, ஸோ இதில் என்ன ஸ்டோர் ஆகும் அப்படின்னா that parameter list, then options, which options we are using, that is the mode, which mode, so that we have in this OPTS list. Next ARGS, ஸோ அதில் என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணாத வேல்யூஸ் எல்லாமே எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும், ARGS இதில் தான் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ we will see that now. Get OPT method returns the value consisting of two elements. So already you know this method, it contains two values. One is a command line option, another one is a parameter list. Each of these values are stored separately in two different list arrays. So here we are using two arrays, that is the list. One is a OPTS, another one is a ARGS. OPTS contain list of splitted strings like mode, path. So what we have in OPTS, we have a list of strings. அதில் என்ன இருக்கும், அதாவது split பண்ண strings நமக்கு இருக்கும். So what we have in that OPTS list, we have the mode and path. So which mode, input or output. Then path means the C++ path. C++ எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும் அந்த ஃபைலோட path இருக்கும், எதில் OPTS லிஸ்ட்டில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ARGS contain any string if at all not splitted because of wrong path or mode. Sometime பாத் வந்து ராங்காக இருக்குது, இல்லை மோட் வந்து ராங்காக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னா ARGS அந்த லிஸ்ட், அந்த அரேல தான் வந்து ஸ்டோர் ஆகும். சப்போஸ் there is a no error, மிஸ்டேக்ஸ்லாம் எதுவுமே இல்லை, கரெக்டாக இருக்குது அப்படின்னா அந்த ARGS அந்த லிஸ்ட்டு வந்து எம்டியாக இருக்கும். Because ARGS will be an empty array if there is a no error in splitting strings by get OPT method. ஸோ இப்போ இந்த get OPT method என்ன பண்ணுவோம், நம்ம கமாண்ட் டெர்மினல் விண்டோவில் கொடுக்குற எல்லா கமாண்ட்ஸையும் ஒரு லிஸ்ட்டாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ARGV அந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இந்த கெட் ஓபிடி மெத்தட் என்ன பண்ணும், அது எல்லாத்தையும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணும். எப்படி ஸ்ப்ளிட் பண்ணும், கமாண்ட் லைன் ஆப்ஷன்ஸ் தனியாக, பேராமீட்டர் லிஸ்ட்டு தனியாக ஸ்ப்ளிட் பண்ணும். So we have two lists, that is two arrays to store the splitted values. One is OPTS, another one is ARGS. So OPTS இந்த லிஸ்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னாக்கா நம்ம ஸ்ப்ளிட் பண்ண மோடு இருக்கும், ஸோ மோடு இருக்கும், நெக்ஸ்ட்டு பாத் இருக்கும். இந்த ARGS இதில் இந்த லிஸ்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஸோ when we are splitting the list, when we are splitting the strings, if we get an error, so what kind of error, maybe the path is wrong, maybe the mode is wrong. So if it is wrong means that can be stored in ARGS list. Suppose there is no error, there is no mistake in the path and the mode, the ARGS list will be an empty list. For example, the Python code which is going to execute the C++ file P4 in command line will have the getOpt method like the following one. So now we are going to execute one C++ file. That C++ file name is a P4. So for that, how to write the command they given here, OPTS, ARGS is equal to getOpt dot getOpt. So here already you know we have three arguments, three parameters, ARGV, I colon. So I colon another mode. Next we are using here square bracket I file is equal to, so I file, so file அப்படின்றது C++ program ஓட path.
I means that we are receiving the C++ file in the input mode. So that's why we mentioned the I in front of the file. Then at the end of the file we have the is equal to sign. So in this where OPT contains, so OPTS and the list என்ன values இருக்கும், mode இருக்கும், next C++ program ஓட path அங்கே store ஆகும். Next I means that is the option, nothing but mode should be followed by colon. So which mode we have to mention here. Next C colon double slash pyprg double slash p4. இப்போ C colon அப்படின்னா C driveல pyprg அந்த ஃபோல்டருக்குள்ள p4 அப்படின்ற C++ ஃபைல் இருக்கு. So that is the path of the C++ file. In our example, since the entire command line commands are passed and no leftover arguments, so எல்லாமே இங்கே command line arguments எல்லாமே நம்ம லிஸ்ட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். in these above example பார்த்திங்கன்னா எந்த எரருமே இல்லை. நம்ம என்ன பண்ணோம், அந்த கமாண்ட் லைனை லிஸ்ட்டை வந்துட்டு நம்ம கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணி அதை ஆப்ஷன்ஸாக நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. there is no arguments, there is no values in the arguments, so that means there is no error. அப்படின்னா அது எப்படி இருக்கும், the second argument args will be empty. எரர் இருந்தால் மட்டும்தான் அது இந்த லிஸ்ட்டில் ஸ்டோர் ஆகும், அப்படி இல்லைனா அந்த லிஸ்ட்டு வந்து எம்டியாக இருக்கும். if args is displayed using print command, it displays the output as a here they mentioned as a empty list. So if I want to know what value stored in a args means, so that time I can use the print statement. So with the help of a print statement I can see what is available in args list. So if we are printing now, it just display as a empty list. Why it is displaying as an empty list? There is a no error in the program. That is a no error in the mode and C++ program path. Next one, you can check out the full list of Python standard modules and what they are for. These files are in the library, that is a lib directory. Lib means a library. Lib directory inside the location where Python is installed. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 3 modules பற்றி தான் படிக்கிறோம், OS, sys and get OPT module. So I want to know what are the modules available in Python. I want to know means when we are installing the Python program, the folder will create in our computer. அது எங்கே இருக்கும் அப்படின்னா உங்கள் கம்ப்யூட்டரில் லோக்கல் டிஸ்க்கு C driveல இருக்கும். அந்த பைத்தான் ஃபோல்டருக்குள்ளே லிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இந்த பைத்தானில் என்னென்ன மாடியூல்ஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஸோ யூ கேன் ரெஃபர் தட் ஃபோல்டர் டு நோ த Python's module. So here we are using some more command to execute the C++ program. So some more command for wrapping C++ code. So here 2 lines of code they given. If underscore name underscore is equal to within single quotation underscore main underscore they given here. End of the line we mentioned the colon. So this is the one code. Another line is main sys.argv of 1 colon. So they given here. So we will see what is mean by this. Underscore name underscore. So it is a special variable in Python. So why we need this special variable we will see now. Since there is a no main function in Python. So Python la pathina main function e kadiyadu. So here we are using the interpreter to execute the Python code. So that's why there is a no main function in Python. When the command to run a Python program is given to the interpreter, the code that is at the level 0 indentation is to be executed. ஸோ இப்போ C++ ப்ரோக்ராம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த மெயின் ஃபங்க்ஷன், ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன். ஸோ மெயின்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுவே இப்போ பைத்தானில் பார்த்தீங்க அப்படின்னா there is a no main function. So how it is identifying where to start the execution at a 0 level indentation. So indentation அப்படின்னா so when we are typing the program, first line we type
without a space. Beginningல எந்த ஒரு ஸ்பேஸும் இல்லாமல் just we start to type the code. Suppose when we are typing if else statement, அப்போ பார்த்தீங்கன்னா if அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம், பிகினிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி டைப் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா we give just 4 spaces தள்ளி தான் நம்ம என்ன பண்ணுவோம், இஃபுக்கான ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம டைப் பண்ணுவோம். இதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, இண்டென்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பைத்தான் ப்ரோக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா த எக்ஸிக்யூஷன் இட் ஸ்டார்ட் அட் லெவல் 0, அதாவது இண்டென்டேஷனே இல்லாமல் லைன் இருக்குது இல்லையா, அதுலேருந்து தான் என்ன பண்ணும், எக்ஸிக்யூஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதை வந்து எப்படி இன்டர்பிரிட்டர் வந்து ஹேண்டில் பண்ணுது, எப்படி டிஃபைன் பண்ணுதுன்னா வித் த ஹெல்ப் ஆஃப் அ ஃபியூ வேரியபிள்ஸ். ஸோ இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா it execute the program at a 0 level indentation. So it is using some special variables to overcome this. That variable only underscore name underscore. So is one such special variable which by default stores the name of the file. So in the variable la enna values irukum appadina name of the source file, அந்த நம்ம ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறோம்ல பைத்தான் ப்ரோக்ராம், அந்த பைத்தான் ப்ரோக்ராமோட நேம் வந்து இந்த வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். if the source file is executed as the main program. ஸோ இங்கே source fileன்றது என்னது, பைத்தான் ப்ரோக்ராம், அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க மெயின் ப்ரோக்ராம். அது வந்து மெயின் ப்ரோக்ராமாக எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா the interpreter sets the underscore name underscore variable to have a value as underscore main underscore. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மெயின் ஃபங்க்ஷனை இந்த நேம் அப்படின்ற வேரியபிளுக்கு நம்ம வந்து அசைன் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு underscore name underscore is a built-in variable. ஸோ இது என்னது, built-in variable, ஆல்ரெடி இந்த வேரியபிள் பைத்தானில் ஸ்டோர் ஆகிருக்கு, which evaluates to the name of the current module. ஸோ current moduleோட நேம் தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறோம். ஸோ when we are executing the program, it will check whether the name variable and current module name is same or not. அதாவது நேம் வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்க வேல்யூஸும் கரண்ட் மாடியூலோட நேம், அதாவது மெயின் ப்ரோக்ராமோட நேமும் சேமாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணோம். சேமாக இருந்தால் மட்டும்தான் அது ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணோம், அப்படி இல்லைன்னா எக்ஸிக்யூட் பண்ணாது. Thus it can be used to check whether the current script is being run on its own. For example, இங்கே syntax கொடுத்துருக்காங்க, consider the following. if underscore name underscore is equal to underscore main underscore. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே என்ன பண்ணுறாங்க, ஸோ இங்கே மெயின் ஃபங்க்ஷனோட நேமை இந்த நேம் அப்படின்ற வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறாங்க. ஸோ அந்த வேல்யூஸ் இங்கே ஸ்டோர் ஆகும். ஸோ இட் இஸ் செக்கிங் வெதர் இட் இஸ் ஈக்குவல் ஆர் நாட் ஈக்குவல். ஈக்குவல் மீன்ஸ் திஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா main sys.argv of a 1:. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா main sys.argv. ஸோ இந்த sys.argv அதில் என்ன வேல்யூஸ் இருக்கும் அப்படின்னா நம்ம C++ ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த C++ ப்ரோக்ராமோட நேம்ஸ் வந்து இதில் ஸ்டோர் ஆகிருக்கும். இங்கே 1:. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இட் இஸ் அன் அரே, இட் இஸ் எ லிஸ்ட். ஸோ இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அ 0. அப்போ 0 பிளேஸில் என்ன இருக்கும், பைத்தான் ப்ரோக்ராமோட நேம் இருக்கும். 1 பிளேஸில் C++ ப்ரோக்ராமோட நேம் இருக்கும். then the remaining line stored in this array. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், பைத்தான் ப்ரோக்ராமை நம்ம நார்மலாக எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ தட்ஸ் வை we are not passing the python program name as a argument. that's why it is starting from C++ name, அதாவது C++ ப்ரோக்ராமோட நேம் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கும். ஸோ தட்ஸ் வை we are passing that C++ program as a argument here. If the command line Python program itself is going to execute first, then underscore main underscore contains the name of that Python program, and the Python special variable name also contain the Python program name. If the condition is true, it calls the main, which is passed with the C++ file as an argument. So as I said already, மெயின் ஃபங்க்ஷனோட நேம் வந்து இந்த நேம் வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்க வேல்யூ ஈக்குவலாக செக் பண்ணோம். ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், C++ ப்ரோக்ராமோட நேமை வந்து நம்ம ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தென் இது ஸ்டார்ட் டு எக்ஸிக்யூட் த ஃபர்தர் லைன்ஸ். Note sys.argv 1:. Get everything after the script name, file name,
So here already in chapter 8 you learned about a string slicing. So string slicing அப்படின்னா I have a group list. அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா which value I want to display, from where I have to start, where I have to end. So everything we can mention in that list. So that is a string slicing. So that's all in this video. In this video you learned about get OPT module. So this is a very important. You read this one or two times. Thank you students.